ஃப்ரெண்ட்ஸ் 2-3 நாள் லீவ் போட்டு அப்புறம் இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆராதனா குட்டி பாருங்கள், செவ்வந்தி வச்சாச்சு. செவ்வந்தி பூ காட்டு. ஸ்கூல் செப்பலை போடாமல் இங்கே வருங்க, இந்த செப்பலவே எடுத்து போட்டுக்க வேண்டியது. சுகாஸ்க்கு இன்னுமே தலை வலிக்குதாம்மா, சொத்தப்பல் வலிக்குதாம்மா. மாத்திரை ஓட்டுருக்குது, நல்லா அழுதுட்டு கூடாது. மறுபடியும் வலிச்சுன்னா நைட்டு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். அங்கே வயலில் அழுதுட்டுருக்கூடாது, அப்புறம் மேம் திட்டுவாங்க. ஏன்டா லீவ் போட்டு மறுபடியும் அழுதுட்டுக்கிறியே வந்து நடிச்சிட்டு அப்படிம்பாங்க. வலிச்சுதுன்னா மட்டும் அதிகமாக இருந்தால் வலிக்குதுங்க மேம் தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா படுக்க சொல்லிடுவாங்க. இப்போ டேப்லெட் போட்டிருக்குது, நல்லாயிரும். மறுபடியும் சாயந்தரம் அதே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டுலாம். ஓகே, அதுதான் இனிப்பெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. சொத்தப்பல் ஓவராக வந்தால் அப்புறம் வலிக்கணும். உங்களுது இல்லை. சரி, நம்ம போய் அங்கே நின்றுக்கலாமா? அங்கே போய் நின்னா கம்முனே இருக்கிறது இல்லைங்க, ரோட்டுக்கே போகிறது. வண்டியெல்லாம் நிறைய வருது, பைக்கெலாம் வருது. அது டரனில் வேறு இருக்கிறோமா, ரோட்டுக்கே போயிட்டு இருக்கிறது. சரி, அங்கே போய் நின்றுக்கலாம். யாராவது நான் குட்டி தலை வலிக்குது கிருகுன்னு வருதுன்னா மேம் கிட்ட சொன்னீங்கன்னா தான் உட்கார சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நீ நல்லா இருக்கிறீன்னு நினச்சிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரேயரில் நிற்க முடியல அப்படின்னா, வெயில் அடிக்குதுன்னா சொல்லிடு, மயக்கம் வர மாதிரி இருக்குதுங்க, நிற்க முடியலைங்க, கிருகுன்னு வருதுன்னு சொன்னீங்கன்னா சரி போய் உட்காருன்ற. நீ ஃபஸ்ட்டே கிளாஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா உட்கார வச்சுருவாங்க. சரி, உட்கார வச்சாலும் பரவாயில்ல, உட்காந்துக்கோ. நின்றுட்டு இருக்கிறதான்னு பிரச்சனை, கீழே உட்காந்துக்கோ. அப்படியே மயக்கம் வர மாதிரி இருந்தால் நீயே உட்காந்துக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்லவே தேவையில்லை, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் அப்புறம் மேமே சொல்கிறாங்க உங்கள் பையன் எதுவுமே சொல்கிறதில்ல, சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், நாமளாம் கேட்டால் தான் சொல்கிறோம், இல்லைன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. செவ்வந்தி காட்டுமா, அழகாக இருக்குதுமா செவ்வந்தி பூவு. இங்கே 4-5 நாள் ஆச்சு லீவ் போட்டு இப்படியே லீவ் போட்டால் நீ என்ன இதவே பழக்கமாக பண்ணிடுவீ. நீ ஒரு நாள் தலைவலி, ஒரு நாள் வயிற்று வலிங்கிற, அப்புறம் காய்ச்சலுங்கிற, மயக்கம் வருதுங்கிற. போயிட்டே இருந்தீங்கன்னா சரியாக போயிடும் ஸ்கூலுக்கு. வீட்லேயே இருந்தால் அப்புறம் அப்படித்தான் இருக்குது. நைட்டும் பல்லு வலியாக இருந்தால் சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாம். சொத்த பல்லு வச்சுட்டு மாஸ்க் போட்டு ரெடி ஆகிட்டாங்க இவங்க. மாஸ்க் போட சொன்னாங்களா மேமு, நீயே போட்டுக்கிற. சரி நடங்க, வேன் வந்துடும், அங்கே போய் நிற்கலாம். ஓகே, இவங்களை வேன் வச்சு விட்டுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லு, போயிட்டு வாமா அழுகாமல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறேன். அம்மா வந்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியலும் ரசமும் தான் இன்றைக்கி சாப்பாடு. ஆராதனா குட்டிக்கும் சுகாஸ் குட்டிக்கும் கீரையோட சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்துட்டேன். கொஞ்சம் கீரை அதிகமாக போட்டு சாப்பாடு கம்மியாக போட்டு கிளறி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். இது செங்கீரை தான், ஆனால் தண்டு வந்து ரொம்ப இளந்தண்டாக இருந்தனால நிறையா கட் பண்ணி போட்டேன். பார்த்தீங்கன்னா தண்டு கீரை மாதிரி இருக்கும். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.